இப்போ இந்த இடத்துல 5 + 55 + 555ங்கிறது கூடுதல் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெருக்கு தொடரோ கூட்டுத்தொடரோ இல்லை. இது ஆனால் ஒரு சின்ன மாற்று பண்ணி இந்த பெருக்கு தொடராக கொண்டு வர போகிறோம். இப்போ எல்லா டைம்லையும் 5 காமன் எடுக்கிறேன். 5 ப்ளஸ் இது 11 5 55, அப்போ 11 வரும். இது 111 5 55 வரும், அப்போ 111 ப்ளஸ் அப்படியே போயிட்டு ப்ளஸ் இது வரையும் போகிறோம், எண் உறுப்புகள் வரையும் போகிறோம். சரியா, எண் உறுப்புகள் வரை கூடுதல். அடுத்த ஸ்டெப்பில் ஒரு சின்ன மாற்றம், 5 இதோட ஒரு 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். வகுத்தா 1 ப்ளஸ் மிச்ச டைம் அப்படியே எழுதிக்கிறோம். 1 ப்ளஸ் 11 ப்ளஸ் 111 ப்ளஸ் எண் உறுப்புகள் வரை. கூடுதல் வச்சுங்க. அடுத்த ஸ்டெம்மில் 5/9 அப்படியே வச்சுக்கிட்டு மேலே இருக்க 9 உள்ளே கொண்டு போகிறோம். மேலே 9ஐயும் 1ஐயும் பெருக்குனா 9, 9ஐயும் 11ஐயும் பெருக்குனா 99, 9ஐயும் 111ஐயும் பெருக்குனா 999 ப்ளஸ் அப் டு இது வரையும் போகுது, n டைம்ஸ் வரையும் போகுதுன்னு வச்சுங்க. அடுத்த என்ன பண்ணுறோம், 5/9 இந்த 9 வந்து 10 - 1 எழுதிக்கிறோம். 99 100 - 1 எழுதிக்கிறோம். அடுத்தது 999 1000 - 1 எழுதிக்கிறோம். ப்ளஸ் அப்படியே போயிட்டு எது வரையும் போகிறோம், n டைம்ஸ் வரையும் போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், 5/9 இந்த 10 அப்புறம் 100 அப்புறம் 1000 இதெல்லாம் தனியாக ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். n டைம்ஸ் வரையும் போட்டுட்டு சரியா போட்டு மைனஸ் மிச்சம் என்ன இருக்குது, 1 எல்லாத்துலேயும் மைனஸ் தனியாக இருக்குது. மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டு 1 + 1 + 1 + 1 அதுவும் எத்தனை டைம் போகுது, n டைம்ஸ் வரையும் போகுது. இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட்டு, இங்கேயும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட். இப்போ இந்த இடத்துல இந்த 10 100 1000ங்கிறது பெருக்கு தொடர மாதிரி இருக்குது. இது முதல் டைம் வந்து 10, அடுத்து 10ஆல் பெருக்கினா 100, அடுத்து 100 10ஆல் பெருக்கினா 1000 அப்படி போயிடுது. அப்போ இது பெருக்கு தொடர மாறுறதுனால இங்கே பெருக்கு தொடர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கிறது முதல் உறுப்பு, அது 10, ஆறுங்கிறது ஃபார்முலா T2/T1. இதோட ஆன்சர் வந்து 100/10 அடித்து கொடுத்தா எவ்வளோ வரும், 10 வரும். இந்த ஃபார்முலா போடுங்க பார்ப்போம். ஃபார்முலா SN = A × R⁻n - 1/R-1. இதில் R வந்து ≠ 1ங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் 5/9 இந்த ஃபஸ்ட்டு 10 100 1000 அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏங்கிறது 10, R⁻n 10/n -1/R-1 அப்படின்னா 10 - 1. இது முதல் டேர்ம். அடுத்தது மைனஸ் இந்த 1 1 தனியாக போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த 1 1 n டைம் இருக்குது, அதை ஒன்று கூட்டினா n வரை வரும். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம்னா, இந்த 5 இங்கே 10 போகுது, இந்த 9 10 - 1 9 ஆயிடுது. இதை வேணால் 5/9 10/10ல் 1 கழிச்சா 9, இங்கே 10/n -1 -n மொத்தமாக இருக்குது. இதோட மொத்த ஆன்சர் என்ன ஆயிடுது, 5ஐயும் 10ஐயும் பெருக்குனா 50, 9ஐயும் 9ஐயும் பெருக்குனா 81 இன்ட்டு 10/n மிச்சம் இருக்குது -1 மைனஸ் லாஸ்ட்டில் n இருக்குது, அந்த எண்ணுக்கு 5 வருது, அப்போ 5n/9. இதுதான் மொத்த ஆன்சர். இதை ஈஸியாக நீங்கள் பார்த்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இதே மாதிரி அடுத்த சமம் 3 + 33 இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.